முன்ன ஒரு 20 இயர்ஸுக்கோ யாராவது உடம்பு சரியாயில்ல, ஒரு 20 வயசு 22 வயசுனா போய் ஜீரக தண்ணி குடிங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் ஃபேன் அடியில் உட்காருங்க, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலத்தில் நேராக போய் ப்ளட் ப்ரெஷர் எடுக்கிறோம், இசிஜி எடுக்கிறோம். ஏன்னா அந்த வயசுலேயே அவங்களுக்கு ப்ராப்ளம் வருது பிகாஸ் ஆஃப் ஓவர் வெயிட். ஸோ வெயிட்டை முதல்ல கட் பண்ணணும், அதுக்கு ஆயிலை கட் பண்ணணும், வெளியில் சாப்பிட்றத குறைக்கணும். ஏன்னா இப்போ வீட்டில் சமைக்கிறது ரொம்ப குறைவாயிடுச்சு. முன்னெல்லாம் நாங்கள் ஃபுட் சர்வே எடுப்போம். நீங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோ சாப்பிட்றீங்க, எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ எண்ணெய் வாங்குவீங்க, எவ்வளோ பருப்பு வாங்குவீங்க, எவ்வளோ காய். இப்போ அந்த மாதிரி கேட்டால் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. எண்ணெய் எவ்வளோ நாங்கள் சாப்பிட்றோன்னு எங்களுக்கு தெரியாது, கேன் வாங்கி வைப்போம், முடிஞ்சதுன்னா திருப்பி வாங்கிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு தெரியாது. ரெண்டாவது, சம்படி எல்ஸ் இஸ் குக்கிங், ஃபேமிலி மெம்பர்ஸ் குக் பண்ணுறாங்களா இல்லையா அடுத்த கேள்வி. மூணாவது பார்த்திங்கன்னா, வீட்டில் தான் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்டால் எங்கே வந்ததுன்னா வெளியிலேருந்து வாங்கி வீட்டில் வச்சு சாப்பிட்றோம். ஸோ வீட்டில் சமைச்ச உணவு எவ்வளோ நாள் சாப்பிட்றீங்கன்னு அந்த மாதிரி நாங்கள் கேள்வி கேட்க வேண்டி வந்துடுச்சு. ஏன்னா வீட்டில் சமைக்கிறதே ரொம்ப குறைவு. நம்ம சொல்கிறோம் சென்னை ரொம்ப கன்சர்வேட்டிவ், எல்லாருமே வீட்டில் தான் சாப்பிட்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்றாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரும்பாலான வீட்டில் சாப்பிடும்போது ஒரு பக்கம் பேச்சு இருக்குது, இல்லைன்னா இன்னொரு பக்கம் மொபைலை பார்த்துக்கிட்டே தான் பல பேர் சாப்பிட்றத நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா, யூ கேன் சோக், யூ கேன் ஆக்சுவலி சோக் ஆன் யுவர் ஃபுட். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அதுக்கு தான் பேசக்கூடாது. பல பேர் அதுலேயே உயிர் இழந்திருக்காங்க, நிறைய பேர். அதனால் பேசுகிறச்சே நம்மளுக்கு சாப்பாடும் பேசுகிறது எல்லாமே இந்த த்ரோட் வழியாக தானே போகுது. அதனால் ஜாகிரதையாக இருக்கணும். அது தப்பு குழாயில் போயிடுச்சுன்னா சோக்கிங். அது ரொம்ப ஜாகிரதை. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இருந்தாலும் ரொம்ப சேடாக இருந்த விஷயமாலும் நம்ம பாடி ரியாக்ட் ஆகும்.